மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் இட்ஸ் ஓப்பன். ஜஸ்ட் 100 slots தான் அவைலபிள். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட க்ளோஸ் ஆயிரும். இந்த டைம் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் கூட அவைலபிளாக இருக்கு. ஹரி அப், லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு என்ன பிளான் சூஸ் பண்ணணும்னு தெரியலனா ஒரு குவிஸ் இருக்கும். அந்த குவிஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். See you soon. எஸ், ஃபைனலி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. புது வீட்டுக்குன்னா என்னோட சொந்த வீடு கிடையாது, ரெண்டட் ஹவுஸ். ஆல்சோ நான் சொந்த வீடு வாங்க போகிறதில்ல இப்போதைக்கு, பிகாஸ் ஆஃப் மை ஃபினான்ஷியல் ரூல்ஸ். அக்கார்டிங் டு மீ ஹவுஸ் இஸ் நாட் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால இப்போதைக்கு ரெண்ட் தான், இல்லை எப்பயுமே ரெண்டில் தான் இருப்பேன் நினைக்கிறேன். பட் எனிவே த பாயிண்ட் இஸ், நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா ஐ வில் ஷோ யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்த மொத்த காமெண்ட்ஸுமே ஹோம் டூர் தான் வந்துருந்துச்சு. நீங்கள் கேட்டுட்டீங்க, உங்களுக்கு இல்லாமையா? ஹியர் இஸ் த ஹோம் டூர். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஹாவ் லைக் அ நைஸ் செட்டப். நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் ஒரு நீட்டான, ரொம்ப பெரிய வீடாக இல்லைனாலும் சரி, பயங்கர மெட்டீரியல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப க்ளீனான ஸ்பேஸ், நைஸ் என்விரான்மெண்ட் டு ஒர்க், நைஸ் என்விரான்மெண்ட் டு ஸ்லீப் எவ்ரிடே. அது எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை தான். இனிஷியல் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருந்தேன், ஒரு 4-5 பேர் தங்கியிருந்தோம். அப்போது வந்து நம்மளே நீட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் நம்ம கண்ட்ரோல் தாண்டி நிறையா இருக்கிறதுனால நீட்டாகவே இருக்காது வீடியோவும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நான் தனியாக மூவ் ஆகணும்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு மூவ் ஆனேன். தனியாக தான் இருந்தேன், எவ்ரிதிங் வாஸ் குட். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என் கூட ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணால். இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீடு பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ 1 month கூட ஆகல, வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் அதோட ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணணும், நானும் ஒர்க் பண்ணணும், என் ஃப்ரெண்டு தங்கணும், நானும் தங்கணும், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அதை விட கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மூவ் ஆயாச்சு. அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என் வீட்டில் பயங்கரமாக அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே இருக்காது. நான் ஒரு பார்ஷியலி மினிமலிஸ்ட், அதனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கூடாதுன்றது தான் என்னோட விஷ். அதனால் ஒரு நல்ல வைப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் தேவையோ அது மட்டும் தான் என்னோட வீட்டில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் பை த வே, மற்ற ஹோம் டூரில் வர மாதிரி எல்லாமே பயங்கரமாக செட்டப் பண்ணிவிட்டு நான் காமிக்கல. என்னோடய வீடு நார்மலாகவே எப்படி இருக்குமோ அதை அப்படியே தான் வந்து காட்ட போகிறேன். ஏதாச்சும் அசிங்கமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வெல்கம் டு த ஹோம் டூர் #பேச்சுலர்ஸ் எடிஷன். என்னோட வீட்டு நம்பர் நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட வீட்டில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஐ ஹோப் 5 நிமிஷமாச்சு இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பட் எனிவே லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கோ டு மை டெஸ்க். இதுதான் என்னோட ஆஃபீஸ் கம் யூடியூப் டெஸ்க் செட்டப், என்னோட பர்சனல் டெஸ்க் செட்டப். ஸோ இங்கே தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுறது. ப்ரொடக்டிவிட்டி டெஸ்க் செட்டப் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த, தொட்டுனே ரைட் இருக்குது, என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த ஒர்க். இது என்னோடய பர்சனல் ஒர்க்காக என்னோடய லேப்டாப். ஸோ ரெண்டையுமே சைட் பை சைட் நான் பண்ணிகிட்டு இருப்பேன், சொல்லக்கூடாது. இந்த ஸ்டாண்டு எதுக்குன்னா, இது ரிங் லைட். இது என்னோடய 100K சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் கிஃப்ட் பண்ணால், அதனால் வச்சுருக்கேன். நான் அடிக்கடி மோஸ்ட்லி இந்த ஜூம் கால், ஜிமீட்லாம் கண்டக்ட் பண்ணுவேன். அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்ம ஆதார் கார்டில் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரியும். ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது, ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். காலில் பார்க்குறப்போ ரொம்பவே ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, எனஃப் ஆஃப் த டெஸ்க் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சோஃபா. ஒர்க் பண்ணி நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன்னா நீங்கள் வந்து இங்கே படுப்பேன், செம்மையாக இருக்கும், நல்லா வைப் க்ரியேட் ஆகும். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி டயர்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே தூங்கிடுவேன். அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அண்ட் பை த வே, இந்த சோஃபா, இந்த டெஸ்க் செட்டப்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணல. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதோட காஸ்ட் வந்துட்டு அரௌண்ட் 1 lakh வந்திருக்கும். என்னோடய பெட்ரூமில் இருக்க ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் சேர்த்தா 1 lakh. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்ட்டுக்கு எடுத்துகிறேன். மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் ரெண்ட்டுக்கு தான் எடுப்பேன். ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் மோஸ்ட்லி ரெண்ட்டுக்கு தான் எடுப்பேன். அவ்வளோ பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எனிவே, நெக்ஸ்ட் வந்து எதுக்கு போகிறோன்னா, இதுதான் இந்த வீட்டில் இருக்க ஃபேவரட் செட்டப். ஸோ இது ரீசெண்டாக அமேசானில் தான் வாங்கினோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினோம். இந்த செடியோட பேர்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த செடி வந்து நானே ரீசெண்டாக தான் இந்த நர்சரியில் போயிட்டு இந்த 3 பிளான்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் நல்ல வைப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நானே சூஸ் பண்ணி இது வாங்கினேன்.
அப்புறம் இது என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் தெரியாது, நானே வந்து பெயிண்ட் பண்ண டேபிள். முன்னாடிலாம் வீடியோஸில் இதில் உட்காந்து தான் நான் பேசுவேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி இதில் உட்காரதில்ல, அதனால் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இதில் நானே பெயிண்ட் பண்ணி இது ஒரு செட்டப் மாதிரி பண்ணி செம்ம மேட்சாக இருந்துச்சு. ஃபுல் இந்த ஹாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் வித் ஒயிட் வைப்ஸில் இருக்கும். நான் வந்தோடனே ப்ரௌன் கலரில் வால் இருந்துச்சா, சரி அதுக்கு எல்லாமே நம்ம ப்ரௌன் ஒயிட்டாக மாற்றிடலான்னு சொல்லி என்னோடய டிசைனிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, வேறுண்டாப்பா. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே ஒரு குட்டி பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட் இன்னொரு பிளான்ட் கூட என்னோடய பெட்ரூமில் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாங்கினேன். இதோட பேர் எனக்கு தெரியல. அண்டு ஒரு இது ரொம்ப ஃபேமஸான என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோலையும் பின்னாடி இருக்கும். இதோட ஃப்ரெண்டு அந்த UI/UX டிசைனர் தாரணி, அவங்க தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கிஃப்ட் பண்ணது, ப்ளஸ் இது தாரணி தான் வரைஞ்சது. ரொம்ப நல்லா வரைவாங்க. இன்னொரு பெயிண்டிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் தேட். ஸோ இது வந்து இங்கே போகும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாகவே இங்கே மாட்ட போகிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கார்பெண்டர் அவைலபிளாக இல்லை, ஸோ இங்கே வச்சிடலாம். அண்ட் ஹாலில் ஃபைனல் போர்ஷன் இது ஜென்யூனாக இருக்குன்னு எனக்கே தெரியல. யூஸ் ஆகும் நினச்சி வாங்கி வச்சோம், ஆனால் அது யூஸ் ஆகிறது இதோ இது வைக்கிறதுக்கு மட்டும்தான். இதுவும் அதே பிளான் கடையில் வாங்கினது தான். வெரி க்யூட். அண்ட் தட்ஸ் இதுதான் மொத்த ஹாலில் நாங்கள் வச்சுருக்க ஐட்டம்ஸ். ஸோ இப்போது ஹால்லே இன்னொரு போர்ஷனில் எடிட்டிங் டெஸ்க் செட்டப் பார்க்கலாம். ஸோ இப்போ ஹாலோட இன்னொரு போர்ஷனில் வந்துட்டு எடிட்டிங் டெஸ்க் செட்டப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த போர்டு வந்து சீக்கிரமாக மாட்டணும். இந்த போர்டு ரொம்பவே முக்கியம். ஸோ தட் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து பிளான்ஸ், அடுத்த வீடியோஸ், இதை பற்றி மொத்த டிஸ்கஷனுமே இந்த போர்டு வச்சு தான் இருக்கும். சீக்கிரமாகவே இந்த போர்டை மாட்டணும். அதுக்கப்புறம் இதை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டெஸ்க் செட்டப்பை என்னோடய ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் வந்து இப்போது கரண்ட்டாக அடுத்த வீடியோவுக்கு என் ஃப்ரெண்ட் எடிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இந்த டெஸ்க் செட்டப் கூட நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணோம். ஐ திங்க் இட் காஸ்ட் அரவுண்ட் இந்த மொத்த பிசி பில் பண்ணுறதுக்கே 2.5 lakhs ஆச்சு. A2Dன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இந்த எடிட்டிங் டெஸ்க் செட்டப்போட கம்ப்ளீட் வீடியோ வேணும்னா நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி சொன்னாலே கம்ப்ளீட் வீடியோ முடிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வேறு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த செட்டப்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ரூம், என் ஃப்ரெண்டுங்க தான் தங்குவான். அவன் ரூமாக காட்டல, நான் என் ரூம் மட்டும் காட்டுறேன். அண்ட் ஹியர் இஸ் த கேமரா ஸ்டாண்ட். இது வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு. இதுவும் உடையிற நிலமையில் தான் இருக்குது, பட் ஸ்டில் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் எதுக்கு வாங்கினோன்னே தெரியாமல் இருக்க ஒரு லைட் செட்டப். இது லைட் அடித்தா தான் வந்து லைட்டு கம்மியாக தெரியும். இது சும்மா வச்சிட்டோம்னாலே லைட் நல்லாவே தெரியும். அதனால் நாங்களும் இது சும்மா வச்சிட்டோம். இப்போயும் சும்மா வச்சிடலாம். ஸோ ஹால்லேருந்து பாத்ரூம் காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் கிச்சன் மோசமான நிலைமையில் இருக்குது. அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, என்னோட குக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளைக்கு க்ளீன் பண்ண சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த என்டையர் ஹவுஸ். இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு நான் டைலாக் ஓகே, இருந்தாலும் இதுதான் என்னோட இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இந்த ஹவுஸ். இதுக்காக இந்த வீட்டுக்கே மாறினது என்னோட பெட்ரூம். வெல்கம். ஸோ இந்த லைட் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நான் 100K வந்ததுக்கு கிஃப்ட் பண்ணானுங்க. ஆனால் இது என்ன லைட்னே தெரியாமல் கிஃப்ட் பண்ணிட்டானுங்க. டிஸ்கோ லைட்டை கிஃப்ட் பண்ணியிருக்கானுங்க. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இது அந்த வீடியோவில் வந்து இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் கலர் லைட் பார்ப்பீங்க இல்லையா, இந்த டிஸ்கோ லைட்ஸ் தான். எங்களோட லைட் செட்டப்பு இதுதான். இந்த ஃப்ரீயாக வந்த லைட் வச்சு தான் ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் வேல்யூவை இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்தானே ஆப்வியஸாக இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய வீடியோவோட பேக்ரவுண்டை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் லைட்லாம் பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு தெரியல, ரீசெண்டாக தான் பிடிச்சி இந்த பிளான்ஸ்லாம் வந்து நான் வந்து அழகாக இருக்கும், வச்சா வீட்டில் நல்லா இருக்குன்ற ஒரே மோட்டிவில் தான் வாங்கினேன். பட் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப நல்லா இந்த பிளான்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். ஒருவேளை கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே ஒரு 3 பிளான்ஸ் சாவடிச்சிட்டேன். நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக ஊற்றி அந்த பிளான்ஸ்லாம் சாகிற நிலமையில கொண்டு போய் கேட்டேன். நான் இந்த மாதிரி வாட்டர்லாம் கரெக்டாக பண்ண சொன்னீங்களே, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் சாகிற நிலைமைக்கு ஆகிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னாங்க, நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க, அளவாக நீங்கள் பிளான்ஸை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 2-3 days கூட வர மட்டும் வாட்டர் பண்ணுறேன். அண்ட் இது என்னோட கிட்டார் ரொம்ப நல்லா சும்மா தான் இருக்குது. நான் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோட பெட், மை கம்ஃபர்டபுள் பெட். இது கூட ரெண்டுக்கு தான் நான் எடுத்தேன். ஃபாலன்கோ அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம் ஃபர்னிச்சர்ஸ்லாம். அதில் தான் என்னோட டெஸ்க், என்னோட சேர், என்னோட பெட்
எல்லாமே அதெல்லாம் 1 இயருக்கு நான் ரெண்ட் எடுத்திருக்கேன். ரெண்ட்னா பழசு கிடையாது, இட்ஸ் ஆல் நியூ. அண்ட் என்னோட பெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கம்ஃபர்டர். வெரி சாஃப்ட். இதில் படுத்து தூங்கினோன்னா 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம ரொம்ப நாளாக தூக்கம் வராமல் கஷ்டப்படவே தேவையில்லை, சீக்கிரம் இது வந்து வேலையை முடிச்சிடும். அண்ட் இங்கே என்னோட கபோர்ட் இருக்குது, என்னோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் நான் வச்சுருக்கேன். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட கிண்டில் இருக்கும், நான் இருப்பேன் கம்ஃபர்ட்டரை போட்டு கிண்டிலில் புக் ரீட் பண்ணிட்டே படுத்தோன்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப். அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஃபேவரட் கேண்டில்ஸ். ஆல்ரெடி நான் இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 14க்காக ஸ்பெஷலாக இந்த கேண்டில் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கினது தான் இந்த கேண்டில். இதை நான் ஓப்பனே இன்னும் பண்ணல, புதுசாக அப்படியே இருக்குது. பட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். இது வந்து இன்னொரு ஒரு நல்ல அக்கேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் காலைல என்னோடய ஃபோன் உடஞ்சிருச்சு. That's all the home tour that you guys asked for. Hope you enjoyed it. Thank you so much. Yeah, that's my home. I hope உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் நான் ஷூட் பண்ணுறது, இங்கேருந்து தான் நான் ஒர்க் பண்ணுறது, இங்கே தான் நான் தூங்குறது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னோட வீட்டில் எந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட செட்டப்ஸில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோட ஃபேவரட் போர்ஷன் என்னோட பெட்ரூம் தான் சொல்லுவேன். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் ஃபாண்ட் ஆஃப் மை பெட்ரூம். அது எப்பவுமே நீட்டாக ப்ளசண்ட்டாக தூங்கணுன்னா அந்த 7 hours வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்றதா என்னோட விஷ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெட்ரூம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு செட் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ் அடிக்கடி போஸ்ட் பண்ணுறதெல்லாம் கூட ஜாலியாக தான் இருக்குது. தேங்க்ஸ் எனிவே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோவில் மீட் பண்ணலாம். See you then. Do what you love. Stay happy. Limited time. Rahul.